ஹாய் ஹலோ வெல்கம் டு அதி ஆர்கானிக்ஸ். சாரி ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துடலாமா? ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என் ஹேர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்னால நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. எனக்கும் அந்த ஹேர் லாஸ், டேண்ட்ரஃப் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து எனக்கு இவ்வளோ ஹேர் வளர்ந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த ஹேர் ஆயில், நம்ம ஹேர் ஆயில் தான். ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டீட்டெயில்டாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கறி லீவ்ஸ், அப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம், செம்பருத்தி, சின்ன வெங்காயம், வேம்பாலப்பட்டை, வெட்டி வேர், கரிசலாங்கண்ணி, இல்லை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்களே பாருங்களேன். அப்படியே பொரித்து அப்படியே நம்ம வாஷ் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெடிசினல் யூஸஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த ஹென்னா ஆகட்டும், அந்த வேப்பலை ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெடிசினல் யூஸஸ் இருக்குது இல்லைங்களா? அது எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி, ஸோ யாருக்கு எதோ சூட் ஆகும், எல்லா ஹேருக்கும் சூட் ஆகணும். ஸோ அது எல்லாமே யோசித்து அது முழுக்க முழுக்க செக்கு எண்ணெயில் நம்ம கொடுக்கணும், எந்த ஒரு கலப்படமுமே இல்லாமல் கொடுக்கணுங்கிறதுக்காக தேடி தேடி உங்களுக்காக எண்ணெயை நாங்கள் சூஸ் பண்ணி அது உங்களுக்காகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஹேர் ஆயில் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக பேட்ச் ரெடி பண்ணி வச்சு அதை சேல்ஸ் ஆகாமல் வச்சு அந்த பழக்கமே இல்லைங்க. நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம நீடை மட்டும்தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அது ஸ்டாக் வச்சுலாம் நம்ம கொடுக்குறதே இல்லைங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம நம்மளோட நீட் 50னா 50 கலவாக மட்டும்தாங்க நம்ம இது பண்ணுவோம். அப்போ அடுத்த நீடுக்கு அடுத்த பேட்சுங்கும் போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு காய்ச்சுவோம் எண்ணெயை. ஸோ அதெல்லாம் தாங்க நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே அது பெனிஃபிட்டாக இருக்குது. ரொம்ப நாள் வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே இந்த எண்ணெயை காய்ச்சி உடனே நம்ம பேக் பண்ணுறது இல்லை. அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது. 48 ஹார்ஸை அதை சோக் பண்ணி வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸோட எல்லா யூஸஸுமே அந்த ஆயிலில் இறங்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணுறோம். அந்த ஆயிலேயே நமக்கு நீட் என்ன, அதுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அந்த அளவுக்கு காய்ச்சிட்டு அடுத்து வர கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ஆயில் எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கவே வேண்டாங்க. யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. டேண்ட்ரஃப் ஆகட்டும், ஹேர் லாஸு, பிளாக் ஹேரு, க்ரே ஹேரு, எல்லாருமே நம்ம இது யூஸ் பண்ணலாங்க. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. நம்மளோட கிட்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதோட பெனிஃபிட்ஸை எல்லாருமே பார்க்கலாம். ஸோ நம்ம ஹேர் ஆயில் எவ்வளோ கொதிச்சு நல்லா வருது பார்த்திங்களா? இது ஒரு 2 ஹார்ஸ் நல்லா நம்ம கொதிக்க விட்டு 48 ஹார்ஸ் சோக் பண்ணி வச்சு தென் உங்கள் ஹேர் ஆயில் உங்கள் கையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக கிடைக்குங்க.